மீட்டிங் நடக்கும் போதே திடீரென புதினுக்கு பறந்த கால். ட்ரம்ப் செயலால் ஸ்டன் ஆன ஐரோப்பிய தலைவர்கள். உக்ரைன் ரஷ்யா மோதல் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேற்று சர்வதேச தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பேச்சுவார்த்தை நடக்கும் போதே திடீரென புதினுக்கு தொலைபேசி மூலம் அழைத்து ட்ரம்ப் பேசியிருக்கிறார். வழக்கமாக சர்வதேச தலைவர்களுடனான ஆலோசனைக்கு இடையே இதுபோல நடக்காது. இதனால் ட்ரம்பின் இந்த செயல் பேசுபொருளாகியுள்ளது. உக்ரைன் போர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வருகிறது. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர பல தலைவர்கள் முயன்றும் இதுவரை பலனில்லை. ஆனால் ட்ரம்ப் தற்பொழுது எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு பலன் கிடைப்பது போலவே தெரிகிறது. ட்ரம்ப் தரப்பு இது தொடர்பாக தீவிரமாக இறங்கி பல கட்ட ஆலோசனைகளை நடத்தி வருகிறது. கடந்த வாரம்தான் அவர் புதினை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து ட்ரம்ப் நேற்று திங்கட்கிழமை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த உயர்மட்ட மீட்டிங்கிற்கு நடுவே நடந்த சம்பவம் தான் இப்பொழுது கவனம் பெற்றுள்ளது. அதாவது ஆலோசனை நடக்கும் போதே இடையில் புதினுக்கு ட்ரம்ப் தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்தார். இந்த சம்பவம் ட்ரம்பின் கணிக்க முடியாத ஸ்டைலையே காட்டுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளனர். திங்கட்கிழமை நடந்த இந்த சந்திப்பில் இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி, ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ், பின்லாந்து, ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்களுடன் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் கலந்து கொண்டார். முதலில் ஐரோப்பிய தலைவர்கள் உடனான ஆலோசனை முடிந்த பிறகே புதினிடம் பேச உள்ளதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஆனால் திடீரென மீட்டிங்கிற்கு நடுவிலேயே புதினுக்கு ட்ரம்ப் போன் செய்து பேசியிருக்கிறார். ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த நாளேடு இது தொடர்பான செய்தியை வெளியிட்டுள்ளது. பொதுவாக சர்வதேச தலைவர்கள் உடனான சந்திப்பில் இதுபோல நடக்காது என்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற ஐரோப்பிய தலைவர் ஒருவரும் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடனான பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடியவில்லை. அது மீண்டும் தொடரும் என்றே தெரிகின்றது. ரஷ்யா உக்ரைன் மோதல் முடிவுக்கு வரும்போது உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தரப்பட வேண்டும் என ஐரோப்பிய நாடுகள் அழுத்தம் கொடுத்தன. மறுபுறம் ஜெலன்ஸ்கியும் அமைதி ஒப்பந்தத்திற்காக எந்தவொரு பிராந்தியத்தையும் விட்டுத்தர முடியாது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். இதுபோல சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இந்த ஆலோசனை வெற்றிகரமாகவே முடிந்துள்ளது.